அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ். நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரிய புதுமை பிரம்மாண்டம் வெறித்தனமான சுவை. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஒரு சமையல். 20 கிலோ கடல் எண்ணெ கூடவே காய்கறிகளை அம்மில அரைச்ச மசாலாவும். இன்னைக்கு கடல் எண்ணெ வெட்டி போட்டு காரசாரமா கடல் எண்ணெ குழம்பு செய்ய போறோம். நல்ல சுவையா இருக்கும், சாப்பிட வாங்க. நண்டு குழம்பு செய்றோம் நாங்க. நம்ம சேனல்ல வாழ்த்து உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு காரசாரமான நண்டு குழம்பு செஞ்சு ஆசைப்படுறோம். அப்பா கெட்டியா இருக்கு. அண்ணிதான் நினைச்சிச்சு. ஓகே பக்கம் சாப்பாடு அப்புறம் நைட்டுக்கு சாப்பிடும். தூக்கிலாம் போடல, ஒரே நாத்து. இது ஒரு மாதிரியா இருக்கு. என்னம்மா இது ஓயால தின்னுட்டே இருக்கு. தண்ணி ஓடுது. ஏற்படுத்த அனந்த சதையுது. அக்கா உள்ள ஓடுதுல. பால் தண்ணியில சூப்பர். அண்ணே நீனே சொல்லி கொஞ்சம் ஊற்றி இருக்கான். பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பேசிக்கிறேன். நல்லா இருக்கு. மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மில அரைச்சாலே தனி சுவைதான். மசாலாவை கொடக்கல்ல கொடைச்சாலே தனி ருசிதான். நான் மஞ்சள் அரைச்சிக்கிறேன், நான் இஞ்சி பூண்டை அரைச்சிக்கிறேன். நாங்க மசாலாவை போட்டுக்க போறோம். முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கலாம், அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். அங்க சொன்னல மிளகு சேர்த்துக்கலாம், சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, காஞ்ச மிளகா, தேங்காய், விளையாடுவேன். அந்த பேர் ஏகனா குழம்பு எடுக்கணும். நம்ம
மைஞ்சுதா சமைக்காம பண்றது. இந்தா வாய் எடுப்பியா? நீ வாய் பேசுவியா? வாய் எடுப்பியா? நண்டு குழம்பு வைக்க பாத்திரம். நண்டு அலசி ரெடியா இருக்கு. காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. மசாலா அரைச்சு ரெடியா இருக்கு. காரசாரமா நண்டு குழம்பு வைக்க நாங்க ரெடியா இருக்கோம். இப்போ முதல்ல சுத்தமா எண்ணெய் ஊத்திக்கலாம். என்ன பண்ற? அடுத்தது கடுகு, ஜீரகம், கீரி வச்ச பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், பொடியான இருக்குல தக்காளி, அம்மில அரைச்ச இஞ்சி விழுது, பூண்டு விழுது, அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, குழம்பு மிளகாய் தூள், கல்லுப்பு, கொடக்கடலை குழஞ்சு வச்ச மசாலா, கொடக்கடலை குழஞ்ச மசாலா, கொடக்கடலை குழஞ்சு வச்ச மசாலா, நண்டு குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துக்கலாம். கடல் நண்டை சேர்த்துக்கலாம். சாயரா பா போதும்பா பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை, ருசியில காரசாரமான சுவையில வெறித்தனமான கடல் நண்டு குழம்பு ரெடி. வேணா விடு. நாங்களே காரசாரமா செஞ்ச கடல் நண்டு குழம்பும் சாப்பாடு அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. பத்மா வீட்ல வந்து மாலை போட்டிருக்காங்க, அதெல்லாம் அவங்க நான்வெஜ் சாப்பிட கூடாது. இன்னைக்கு நாங்க 3 பேர் தான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம். இவங்கெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. மசாலா கொடகல்ல பச்சையா போட்டு அரைச்சி குழம்பு வச்சது நண்டு குழம்பு சூப்பரா இருக்குதுங்க. காரசாரமா
மசாலா வந்து கொடகல்ல ஆட்டி சமைச்சது செம்ம ருசியா இருக்குதுங்க. வாசனை வரக்குள்ளே தெரியுதுங்க எவ்வளவு சுவையா இருக்குன்னு. ஆமாங்க, அது மட்டும் இல்ல இந்த மழை காலத்துக்கு ஏத்த ஒரு சரியான ரெசிபிங்க. என்னன்னா இப்ப எல்லாருக்கும் வந்து மழை டைம்ங்கிறதால பனி பெய்யும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சளி, இருமல், தலைவலி எல்லா பிரச்சனையும் இருக்கும், உடம்பு வலியும் இருக்கும். ஆனா நம்ம நண்டை வந்து நம்ம ரசமா வச்சு சாப்பிடலாம். அது இந்த குழம்பா வச்சு சாப்பிடும் போது நல்லா காரசாரமா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கு. A to Z எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும், மழை காலத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும். ஸோ நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, செம ஒரு சுவையா இருக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு உரல இடிச்சு போட்டு சாறு பூஞ்சி கொடுத்தா இருமல் வராது, சளியும் இருக்காதுங்க. நாங்களே செஞ்ச கடல் நண்டு குழம்பு சூப்பர் சூப்பர் சூப்பர்.